வணக்கம் நமச்சிவாய. இன்னைக்கு கதை கேளு சுகமான கதை கேளு நிகழ்ச்சியில் என்ன கதை பார்த்துருவோமா? ஒரு ஊரில் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க எப்படின்னா கால் சோம்பேறி, அரை சோம்பேறி, முக்கால் சோம்பேறி, முழு சோம்பேறி, 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க 4 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வழியில் ஒரு ரூபா காயின் விழுந்துருந்தது. உடனே முழு சோம்பேறி அதை பார்த்தான். இதை குனிஞ்சு எடுக்கணுமே. முக்கால் சோம்பேறிகிட்ட சொன்னான், டேய் எடுறா. முக்கால் சோம்பேறி அரை சோம்பேறிகிட்ட சொன்னான், எடுறா. அரை சோம்பேறி கால் சோம்பேறிகிட்ட சொன்னான், எடுறா. யாருமே எடுக்கலை. நம்ம ஏன் குனிஞ்சு எடுக்கணும்? அதனால் அதை கடந்து அவங்க வந்துகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் வந்தோன்னே ₹1 4 வாழைப்பழம்னு விற்றுட்டு இருந்தாங்க. அடடா, அந்த ₹1 எட்டுன்னு வந்தால் நம்ம 4 பேரும் வாழைப்பழம் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு முழு சோம்பேறி சொன்னான். எல்லோரும் ஆமாம் அப்படின்னாங்க, தவிர யாரும் போய் கொண்டு வரல அந்த ₹1. திருப்பி பசியோடய நடக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கோவில் வந்தது. கோவில் வந்தோன்னே அவங்க எல்லோரும் போய், டேய் இனிமேல் நடக்க முடியாது, படுத்துக்கலாம்டா. 4 பேர் படுத்துட்டாங்க. கோவில் அடிச்சதுக்கு நட சாதிட்டு வெளியில் வந்தவர் இந்த 4 பேர் படுத்துனுக்கிறத பார்த்து, ஏன் இப்படி படுத்துனுக்கிறீங்க? நாங்கள் 4 பேர் சாப்பிடவே இல்லை, 2 நாள் ஆச்சு. அப்படியா? இருங்க, பானை அரிசி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார். இந்த 4 பேருக்கும் யார் போய் வத்தி பெட்டி வாங்கிட்டு வரணுமே? வத்தி பெட்டி வாங்கிட்டு தானே 10 வைக்கணும். உடனே முழு சோம்பேறி அரை சோம்பேறி, முக்கால் சோம்பேறிக்கிட்ட, முக்கால் சோம்பேறி அரை சோம்பேறிக்கிட்ட, அரை சோம்பேறி கால் சோம்பேறிக்கிட்ட போய் வத்தி பெட்டி வாங்கினோம். யாருமே நான் ஏன் போகணும். கடைசியில் அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு முடிவு தானே, யார் முதல்ல வாயை திறந்து பேசுகிறாங்களோ அவங்க தான் வத்தி பெட்டி வாங்கி வரணும். ஓகே, எல்லோரும் வாயை கிட்டியாக முடி படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் அர்ச்சகர் வந்தார். பார்த்தா 4 பேர் படுத்துருந்தாங்க. படுத்துருந்தோன்னே மூச்சு பேச்சு இல்லை. ஆஹா, நம்ம கொடுத்த உணவில் தான் ஏதோ விஷயம் சாப்பிட்டாங்க, இது நம்ம பெரிய பழியாயிடுமேன்னு சொல்லி பின்னால் ஒரு பெரிய பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்தில் இழுத்துன்னு போய் தள்ளினார். தள்ளிட்டு மண்ணை தள்ளிட்டு ஒரு மெரிச்சார். அது ஒரு சோம்பேறியோட அடி வயிற்றில் பட்டு அவன் ஐயோன்னு கத்தினான். அவன் கத்தின உடனே எல்லாரும் எழுந்து, நீ தாண்டா வாங்கின்னு வரணும் வத்தி பெட்டின்னு அப்போ சொல்கிறாங்க. இந்த புரோகிதர் பயந்து போய், ஐயோ பேய்கள் செத்து போனாலாம் எழுந்துச்சு சொல்லிட்டு பேய் வந்துச்சுன்னு ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன கதை தெரியுதுன்னா, சோம்பேறித்தனம் என்பது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த கதை சொல்கிற நீதி அதுதான். சோம்பேறியாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. சோம்பேறித்தனத்தை விடணும். சோம்பேறியாக இருந்து விட்டால் தான் சோறு கிடைக்காது தம்பி அப்படின்னு பாடினாங்க இல்லையா? அது உண்மைதான். ஒரு சோம்பேறியாக இருந்தோம்னா வாழ்க்கை நம்ம ஜெயிக்கவே முடியாது. இதுதான் உண்மை. ஊர்ப்புறத்துலலாம் இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த கதை பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.